நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். நான் ஹெல்பேஜ் இந்தியாவில் இருக்கிறேன். என் பேர் கிருஷ்ணவேணி. ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஒரு விறகை வெட்டி காட்டுக்கு போய் தினக்கும் மரத்தில் வெட்டிட்டு வந்து ஜீவனம் நடத்தினார். அவங்க அம்மா அப்பா மனைவி பிள்ளைகளோட இப்படியே இருந்துக்குள்ள ஒரு நாள் பொழுது போயிடுது. விறகு வெட்டிட்டு வரக்குள்ள ஒரு கூண்டில் ஒரு புலி இருந்தது. அது வந்து ஐயா என்னை கொஞ்சம் காப்பாற்று பண்ணுங்கன்னு. இவர் வராதுக்கு முந்தையே முதல்ல ஒரு ஆட்டுக்குட்டி கேட்பான். ஆடு என்னை காபந்து பண்ணு, எனக்கு குட்டிலாம் பசி ஆடுறன்னு. ஆடு ஐயோ ஒன்றை காபந்து பண்ணால் நீ என்னை தின்னுடுன்னு அது ஓடிடுது. ஒரு கழுதையை கூப்பிடுவான். அந்த கழுதையும் காபந்து பண்ண மாட்டேன்னு எடுத்து இந்த மனுஷனை கட்டதும் சரி நீ என்னை கடிக்க மாட்டேன், நான் உன்னை கடிக்க மாட்டேன், நீங்கள் திறந்து விடுங்க நான் ஓடிடுறான்னுச்சு. திறந்து விட்டதான் இவனை பிடிச்சிக்கிச்சு. அதெல்லாம் முடியாது, நான் உன்னை தின்னு தான் விடுவேன்னுது. அவன் சொன்னான், நீ எப்படி சொல்லிட்டு இப்படி மாத்திரையே சரி, ஆனால் 3 பேருக்கு நம்ம நியாயம் கேட்போம். எது சரின்னு சொன்னால் சரிண்ணா நீ என்னை சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்கிறோம். சரி, அங்கே ஒரு கழுதை வருது. கதையை மாசன் திங்கலாமான்னு கேட்குது புலி. ஓ திங்கலாமே, நான் நல்லா இருக்குள்ள என்னை வந்து நிறையா பொதி சுமந்தேன், மூட்டையெல்லாம் சுமந்தேன், எல்லா வேலையும் செஞ்சேன். எனக்கு வயசாகிடுச்சு, கால் நோண்டி அப்படின்னு எனக்கு விரட்டி விட்டுட்டான் அப்படிங்குது. உடனே கடிக்க போகிறேன்ட்டு இன்னும் ஒருத்தரை கேளுங்குது. அப்புறம் வந்து அங்கே வண்டி மாடு கேட்குறாங்க. ஐயோ நான் எவ்வளோ வண்டி எடுத்தேன், எனக்கு வயசானு விட்டுட்டான், மனுஷன் எல்லாம் சாப்பிட்லாங்குது. நான் சாப்பிட போகிறேன் எனக்கு புலி. ஏன்பா இன்னும் ஒருத்தரை கேளுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு நாய் வருது. நாய் மனுஷன் சாப்பிட்லாமா, ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு. இல்லை என்னை இவர் திறந்து விட்டார், நான் அவர் எனக்கு வேணும், நான் சாப்பிட போகிறேன். சரி நீ சொல்கிற, ஆனால் வந்து நான் நம்ப மாட்டேன். இந்த கூண்டு நீ பெரிய புலி, இந்த கூண்டுகள் நீ எப்படி போவ, நான் நம்பவே மாட்டேங்குது என் நாய். நான் அவனை போய் காட்டுனது. நான் போய் காட்டினேன், புலி உள்ளே போனது கதை தாப்பிட்டுருது. புலி உள்ளே மாட்டிக்கிச்சு. ஏன்யா புலிக்கிட்ட போய் இப்படி இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை இட்டுக்கிட்டு வீட்டை கொண்டாந்து விட்டுது. அவங்க அம்மா அப்பனா பிள்ளைய காணோன்னு உட்காந்துருக்காங்க. அந்த நாய் என்னப்பா ஏன்பா நேரம் அப்படின்ட்டாங்க. இந்த நன்றி உள்ள நாயாக இருந்தாமல் நான் போய்ச்சி வந்தேன், இல்லை நான் வந்ததே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாம் சந்தோஷப்பட்டு நாய் நன்றி உள்ளது, நீ இந்த நாய் நம்ம வீட்டிலே வச்சு பொண்ணு வச்சுக்கிட்டு அப்புறம் நல்லா இருக்காங்க. அதான் கதை. நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன் இன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். அம்மா அப்பா அவங்களுக்கு 7 பேர் அண்ணன் தம்பி, 6 பேர் நல்லா அழகாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. 7வது பையன் மட்டும் பெரிய காது மூக்கு எல்லாம் பார்த்தா பெருசாக இருக்கும், குள்ளமாக இருப்பாங்க. அப்படி இருந்ததும் இந்த 7 பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. என் குள்ளமாக இருக்க இவனை யார் பொண்ணு கொடுப்பான்னு கம்மி விட்டுட்டாங்க. அவங்க அம்மாட்ட சொன்னான், அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேம்மா, உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்க, நீ தான் அழகாடி அப்படிமா. இருமா நான் அப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனான். ஒரு கூழாங்கல் ஒரு மூட்டையை கட்டி எடுத்துகிட்டு போனான். எடுத்துகிட்டு போய் எனக்கு உங்கள்கிட்ட கல்யாணம் நடக்குது, பட்டு புடவைலாம் வேணும், 7 பட்டு புடவை, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பட்டு புடவை, ஒரு 10 புடவை எடுத்து வச்சான். இந்த புடவை அந்த புடவைலாம் எடுத்து வச்சு இதை வீட்டில் போய் எங்கள் வீட்டில் காட்டுறேன், எது பிடிக்குதோ எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுத்துருப்பேன், எப்படி பார்த்தானே அனுப்புகிறேன், இந்தாங்க மூட்டை, பண மூட்டை வச்சுட்டு போகிறேன், நீங்கள் பார்த்துங்க அதை வந்துடுறேன்னு ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்தான். சந்து போனால் வந்ததும் அவனை என் வீட்டுக்கு வந்துட்டான் பட்டு புடவையோட. என்ன காணான்னு பார்த்தா இவன் வந்து வழி தெரியலன்னு திரும்பி வந்துட்டான். சரி பணம் தான் இருக்கு, என்ன ஆசை என்னாச்சு, பணத்தை பார்த்தா வெறும் கூழாங்கல். ஏமாற்றிட்டான். அவங்க அம்மாட்ட சொன்னான், இந்த அம்மா இந்த புடையெல்லாம் போய் நான் கல்யாணம் விட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இங்கேருந்து காட்டு வழியாக போனதும் அது கேட்குது, ஒரு புளி குள்ள புஸ்கர் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் பொண்ணு பார்க்க போகிறேன் அப்படின்னா. அண்ணா நானும் வரட்டுமான்னு. சரி இந்த காதுல பொந்துக்கோணும். ஒரு காதில் புளி போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறோம். அங்கே ஒரு சிங்கம் கேட்குது, குள்ள புசுங்கன்னு எங்கே போகிறேன், நான் பொண்ணு பார்க்க போகிறேன்.
அப்போ நானும் வரணுன்னேன். சரி நீ இந்த காதில் போந்துக்கணும். ஒரு காதில் சிங்கம், ஒரு காதில் புலி எடுத்துகிட்டு போகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு ஆறு. அந்த ஆறு போக முடியல வண்டியில். என்ன இது நீ இப்படி இருக்கே, எனக்கு வழி விட மாட்டேங்கிறே, கங்காதேவியே விட போனான். மூக்கில் தான் குளம் வெத்தி பிச்சு போயிட்டான். போய் அந்த அடுத்த இந்த ஒரு ராஜாக்கிட்ட போய் எனக்கு உங்கள் பொண்ணை கொடுங்க அப்படிங்கிறான். நீ என்னடா இவ்வளோ அங்கே அபலட்சமாக இருக்க, உனக்கு பார்க்கவே நேரம் உனக்கு காக்கான்னு சாணி கேட்குதா இலவசி கேட்குதான்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிலில் போட்டு அது நல்லா முட்டை ஆடெல்லாம் கொண்ட விட்டு ராத்திரி கதை போட்டு வாங்குறாங்கண்ணா. எல்லாரும் ஒன்று வந்து முட்டை வருது. உடனே என்ன செய்யலாம், புளியை ஒன்று நல்லா வேட்டாங்கிறான். வேட்டான்னு அந்த புளியெல்லாம் அடித்து தின்னு விட்டு எல்லாத்தையும் சாவடிச்சிச்சு. காலைல போய் பார்த்தா என் பாட்டம் தூங்கிட்டு இருக்கான். ஆடெல்லாம் செத்து கிடக்கு. சரி நல்லா முட்டுற மாடு காளை மாடுகிட்ட கொண்ட விட்றான் ரூமில் இருக்கிறான். காளை மாட்டுக்கிட்ட போனாலும் அதே மாதிரி சிங்கமே ஒன்று நல்லா வேட்டாங்கிறான். சிங்கம் வந்துடுது. சிங்கம் வந்தால் தான் அது மாட்டெல்லாம் அடித்து போட்டுருது. அடித்து போட்டு காலைல பார்த்தா நல்லபடியாக வந்துடுறான். ஏன்டா நீ எப்படிடா இதெல்லாம் நீ தாங்கிறேன்னு, உனக்கு என்ன நீ பொண்ணு கொடுக்க போறியா இல்லைண்ணா, கொடுக்க மாட்டியா, சரி வரேன். கங்காதேவி வெளி வாங்கினா தண்ணியாக ரொம்பிடுச்சு. ராஜாவுக்கு கழுத்து வரைக்கும் பேர் பொண்ணு தரேன்னு சொல்லி தண்ணியை உள்ளே எடுத்துக்கிறான். கொடுக்க மாட்டேங்கிறான். ராஜா மூச்சு திணறாச்சு. எல்லோரும் தவிக்கிறாங்க தண்ணியில். அதை பார்த்தா ராஜா மாஸ்டர், என்னால் யாரும் கஷ்டப்பட வேணாம், நான் அவனை கட்டிக்கிறேன் அப்படின்னதும் சரி போ கங்காதேவனை எல்லா தண்ணியும் உள்ளே போட்டுது. அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு வரான். அது குளத்துக்கிட்ட வந்ததும் கங்காதேவி நீ உன் இடத்துக்கு போகணும், நான் எல்லா தண்ணியும் அங்கே போயிடுச்சு. கொஞ்சம் சிங்கத்தையும் விட்டுட்டான். திறந்து நீ போ உன் வீட்டுக்குன்னுட்டான். புளியை விட்டுக்கிட்டு அவர் நிறையா கொஞ்சம் காசு பண்ணாலும் கொடுத்தார். ராஜா விட்டேன்னு சீதனானா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அந்த அம்மாவும் மருமகன் கொண்டாந்து விட்டான். எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்காங்க. காசு பண்ணிட்டு சந்தோஷமாக வராங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் கேளுங்க. நான் வந்து பாண்டிச்சேரியில் பிறந்தேன். பாண்டிச்சேரியில் பிறந்து பாண்டிச்சேரியில் படிச்சுட்டு இருந்தேன். இடையில படிப்பு நின்று போச்சு வருமானம் இல்லாத. அப்புறம் அங்கேயே இருந்து கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தோம். அப்புறம் சிதம்பரம் வந்துட்டோம். எங்கள் அப்பாவுக்கு வருமானம் சரியில்லைன்னு. இங்கே வந்து பெரிய 2 தம்பி, எனக்கு அக்கா 1 2 தம்பி. சின்ன பெரிய தம்பி இங்கே வந்து படித்தாங்க. படித்து 16 வயசு வரல 10வது பட்டுக்குள்ளே அவங்க அப்பா காயில் படுத்துட்டாங்க. அவங்க டிபி வந்து அவங்க செத்துட்டாங்க. அந்த 16 வயசு அவருக்கு. சின்ன பிள்ளைக்கு 13 வயசு, நான் 19 வயசு. எங்கள் அம்மா எங்கள் குடும்பம் ரொம்ப தத்தளிச்சோம். அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ ஒவ்வொரு ஆஃபீஸில் ஒரு 2 மாதம் 3 மாதம் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க மேலே வேலைக்கு போனாங்க. அப்போ தாசில்தார் ஆஃபீஸில் வேலை கிடச்சிது. இப்போ லீவுக்கு போகிறவங்களாம் 3 மாதம் பொறுத்து சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணி சேலத்தில் கொண்டப்பட்டாங்க. 2 வருஷம் அங்கே பெர்மனெண்ட் ஆகிடுச்சி. அப்புறம் அங்கே பெர்மனெண்ட்டை பார்த்தா சர்வீஸ் போனால் போதுன்னு அம்மா தம்பிலாம் காமந்து பொண்ணுன்னு சிதம்பரத்துக்கே மாற்றிட்டாங்க. தம்பி நல்லா படிக்க வச்சாங்க. கஷ்டத்தை வந்து அந்த பிள்ளைங்களும் படிச்சிக்கிச்சு. தம்பி வந்து கணக்கில் எம்எஸ்சி படிச்சுது. அப்புறம் எங்கள் அம்மா வந்து கொஞ்ச நாள் இருந்து எங்கள் பெரிய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாங்க. ஒரு குழந்தை பார்த்துட்டு அவங்க செத்துட்டாங்க. அப்புறம் அந்த பிள்ளைங்க எங்கள் தம்பிக்கு பெரிய தம்பிக்கு ஒரு பையன் 2 பொண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் படிக்க வச்சாங்க. தம்பிக்கு கல்யாணம் பண்ணாங்க. தம்பி மனைவி குடும்பத்தோடு இருக்க மாட்டேன்னு தனியாக போயிட்டாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணுறது, மனைவி சொல்லதான்னு கேட்கணும், அவர் அனுப்பிச்சிட்டோம். அப்புறம் தம்பிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எழுத்தராக இருந்து ஹெட் ஆஃபீஸ் ஹெட் கிளர்க்காக இருந்தது. இப்படி ஒன்றா மாறி தாசில்தார் பதவிக்கு வந்தாங்க. அப்புறமா 3 பிள்ளைங்களும் படிக்குது. பையன் வந்து இங்கே சிதம்பரத்துலேயே படிச்சுட்டான். இங்கே ஒரு 5 வருஷம் கெமிஸ்ட்ரியில் படித்தான். அவன் பாப்பாலாம் என்னோட நல்லா படிக்குது, இங்கே படிக்க வைக்காதே, காலேஜ் சரியில்லை, நீ திருச்சியில் கொண்டு பெண்கள் காலேஜ் தான் சேர்க்கணும் அவங்க அப்பாட்ட கண்டிஷனும் போட்டான். அதே மாதிரியே கொண்டு சேர்த்துட்டாங்க. அந்த பிள்ளை அங்கே 5 வருஷம் படிச்சு 2வது பொண்ணை அங்கே கொண்டு சேர்த்துட்டாங்க. பொண்ணை பெரிய பிள்ளை வந்து பாட்னி படிச்சுட்டு என்ன படிப்பு வந்துச்சு, எம்சிஏ படிச்சுது. சின்ன பாப்பா வந்து அதுக்கு வந்து கொஞ்ச நாள் படிப்புன்னு முடிச்சுட்டுது. அது வந்து இங்கே இந்த எம்சிஏ படித்து அந்த நான் இருக்கிற இடத்துலேருந்து போக முடியல. 5:30க்கெல்லாம் அங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க. அங்கே செந்தனிபுரம் ஒரு கிராமத்தில் இருந்துகிட்டு இருந்தோம். அதனால் அந்த பொண்ணை ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. எனக்கும் ஓட முடியும். அந்த சின்ன பாப்பா எடுத்து வந்து
மாயவரத்தில் அது கெமிஸ்ட்ரி படித்தது 5 வருஷம். எல்லாம் படிக்க வச்சு மறுபடியும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பெரிய பொண்ணு வந்து துபாயில் இருக்குது, அது அங்கே வேலை பார்க்குது காலேஜில். சின்ன பொண்ணை வந்து இங்கே கொடுத்தாங்க, திருச்சிக்கிட்ட தான் அதையும் கொடுத்தாங்க. பெரிய பொண்ணு அதை வந்து அவர் சிங்கப்பூரில் வேலை அழைச்சிட்டு போயிட்டார். சிங்கப்பூரில் வேலை இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பையனும் ரெட்டை பிள்ளை ஒன்று இருக்குது. அதனால் நீ வேலைக்கு போகாத, குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்லிட்டார். காலையில் போனால் சாயந்தரம் வருவார். பெரிய பொண்ணும் நல்லா இருக்கா. அவளுக்கு வேலைக்கு போகிற ஒரு பொண்ணும் ஒரு பையனும். பொண்ணை முடிச்சிட்டா. இப்போ 3 வருஷம் முடிச்சு மேலே லண்டன் போகலான்னு அவன் நினைக்கிறான். அப்புறம் அவங்க என்ன செய்வாங்களோ தெரியாது. எல்லாருமே நல்லா இருக்காங்கப்பா. அப்புறம் எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் அப்புறம் பசங்களாம் அங்கே போயிட்டதால் அவங்களுக்கும் ரிட்டையர் ஆகிடுது. அவர் வந்து இந்த பிள்ளைங்களை பார்க்க போயிடுவாங்க. சிங்கப்பூருக்கு 3 மாதம், துபாய் 3 மாதம் இப்படி போயிடுவாங்க. அதனால் நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். பிள்ளைக்கு அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுது. அவருக்கு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை இருக்குது. எனக்கு கல்யாணம் 1 வருஷத்துலேயும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட விட்டேன். தம்பி வீட்டோடு தான் இருந்தேன். அப்புறம் எங்கள் அக்கா வீட்டில் கொஞ்சம் நாள் இருந்தேன். நமக்கும் வயசாகிடுச்சு, வேலை செய்யல, குடும்பத்தில் சில பிரச்சனைலாம் வந்தது. அப்போ நான் இங்கே வந்து 5 வருஷம் ஆகுது இங்கே வந்து சேர்ந்துட்டேன். அவங்க வீட்லேயும் இல்லை, எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே தம்பி வீட்டுக்கும் போயிருக்க முடியாது. அதனால் நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். இங்கே வந்து நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ரொம்ப நல்லாவே இருக்கிறேன். நல்லா போகுது, நல்லா கவனிச்சிக்கிறாங்க எங்களை. நல்லா படிப்பேன். புக்கெலாம் 3வது வரைக்கும் படித்தேன். நல்ல புக்ஸ்லாம் படிப்பேன். காலையில் ஏந்திரத்து பிரேயருக்கு போவேன். எல்லா வேலையும் செய்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.